இருக்காங்க. யார்கிட்டையும் கள்ள கபடம் இல்லாமல் சோசியலிசமாகவே பேசக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி யார்கிட்டையாவது நட்பு வச்சா அந்த நட்பில் ரொம்ப உயிராக இருக்கக்கூடிய குணவுடையவர்களும் இருக்காங்க. உண்மையா இல்லையா? இந்த உயிராக இருக்கக்கூடிய குணவுடையவங்களாக இருக்கும் பொழுது கெட்டவனுக்கு சந்தேகம் வந்துடும்லையா? இப்படிலாம் சந்தேகம் வருகிற பொழுது வாழறதுக்கு மனசு பாதிக்கப்பட்டோம். அப்போ இந்த வாழ்க்கை சரியா தப்பான்னு குழப்பம் வந்து அப்படி ஒரு சந்தேகமான ஒரு நிலை உன்னுடைய மனைவி மீது உன் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் அவள் சந்தேகத்துக்குரிய நபர் இல்லை என்பது தெய்வத்தின் வாக்கு. காலம் உண்மையை சொல்லணும்ல, ஒரு வார்த்தையில் ஒரு வாழ்க்கையை அழிஞ்சிடக்கூடாது. அவள் உனக்கு உண்மையாக நடந்தாள். உன் மனதில் தோன்ற கற்பனையோ பிறர் சொல்ல வார்த்தையோ இப்படி இருக்குமோ என்னும் யூகமோ அது தவறானது. நீ பரிபூர்ணமாக அவளை நம்பலாம். அவள் உனக்காக எந்த விஷயத்தையும் செய்ய தயாரானவள். ஒற்றுமையாக இருப்பாய், உண்மையாகவும் இருப்பாய். இந்தா வரும்போது நிறைந்த செல்வத்தோடு வா, சந்தோஷமாக போயிட்டு வாடா, வயிறார சாப்பிட்டு போ. உன் பையனுக்கு ஒருத்தன் படிப்பு இன்ஜினியராக படிப்பான்டா, சந்தோஷமாக இருக்கு. கர்மசாமிக்கு திருவனந்தபுரம் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? உட்காருங்க. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? மகளுக்கு புரியல. கண்ணமுடிக்காய்ப்போம், கண்டுபிடிப்போம். எஸ், ஓகே. உனக்கு இது யாரு? உன் பெரிய பிள்ளை படித்து ஹெல்ப்புக்கு ஃபாரினுக்கு போகும். அவருடைய வாழ்க்கை நல்ல சுபிட்சமாக இருக்கும். வேற என்ன வேணும் உனக்கு? அந்த விஷயத்தை பற்றி இப்போ பேச வேண்டாம். உன் கூட இப்போ வர வைக்கணுமா? அது நடக்காது. கண்டிப்பாக வர வைக்கணுமா? கொஞ்சம் அங்கே தள்ளி உட்காரு, நீங்கள் தள்ளி உட்காரு. கண்ணை முடிக்கா. இந்த அப்படி உன்னை சந்திக்க வைக்கிறேன், இணைத்து வைக்கிறேன். வெளிநாடு சென்று ஆனந்தமாகி வருவான். கர்மசாமிக்கு அம்மா, நீ நினைக்கிற மாதிரி ஒரு சில பாவங்களை செய்ய முடியாது, புரியுதா? ஆனால் உன் எண்ணத்தை நிறைவேற்றி வச்சுருவேன். போயிட்டு வா, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு என் மகனுடைய வாழ்க்கைக்கு நல்வழி கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார்? பையன், திருவனந்தபுரம். வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊரில் இருக்கிறேக்கா? உட்காருங்க. கண்ணை முடிக்கா. என்ன அந்த ஏரியாவில் சுள்ளமாடு சாமியெல்லாம் வராரா? இருக்காரா? பேச்சியாத்தா நிறைய இந்து கோயில்கள்லாம் அங்கே தெரியுத. ஒரு எஸ்டேட்டு முக்கில் உங்கள் ஏரியாவுக்குள்ளே போகிற வழியில் இருக்கா? கால் வந்துட்டு வா. 1 2 3 4 நடந்துடும். சந்தோஷமாக போகுது. வரலாம். ஒரு பெண்ணை அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு. அது சரியாகாது. அதனால் 3 மாத கால அவகாசத்தில் நல்ல இடமா பார்த்து வெற்றியாக்கி தாரேன், ஜெயிச்சு தாரேன். இந்த நல்லா கர்மசாமிக்கு அதே கேரள தேசம் கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவங்க புரியலாம். வரலாம். யாரெல்லாம் வந்தேன்? வாடா தம்பி, வா உட்கார். மனம் என்னும் உட்காரலாம்.
என்னப்பா வேணும்? அந்த கதையெல்லாம் எனக்கு இருக்குயா தம்பி. உன் பேர் என்னடா? பக்கத்தில் வா. அந்த கை வளர்ச்சிகளில் மாற்றம் இருக்கு. கால் ஒன்று அணி மட்டும். இவனுக்கு என்னப்பா பண்ணணும்? அதெல்லாம் சாதாரணம், சர்வசாதாரணம். வரலாம் வா. இப்போ வந்து என் பக்கத்தில் கரெக்டாக வந்து உட்காரு. கஷ்டப்படாமல் உட்காரு பார்ப்போம். ஓகே. கண்ணை முடிக்கா. பேண்ட்டு கொஞ்சம் லூஸாக தையும் இனிமேல். கொஞ்சம் சம்பளம் போடுறது மாதிரி தைச்சுக்கா. லூஸ் ஃபிட்டிங் போடலாம். கண்ணை முடிக்காடா. என்னையே நினச்சிக்காடா. நீ நினைக்கிறது மாதிரி இவனுக்கு மனநிலைகளில் ஒன்றும் பாதிப்பு இல்லைப்பா. கிரகங்களால் ஒரு சில நேரங்கள் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் மனதில் டென்ஷன், மனக்குறைகளை உருவாக்கி வச்சிருக்கு. அதனால் மனது என்னும் நிலைப்பாட்டில் குறையில்லை. உணர்ச்சி வசப்படுவதும் கிரகத்தின் பாதிப்பாலையும் கொஞ்சம் மனப்பேதலிப்பு இருக்குது. அதுதான் காரணம். இவைகள்லாம் மாற்றி விட்டுடலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தை மாதத்துக்குள்ள மங்களகரமான காரியமும் நடக்கும். இவனுக்கு வருமானத்துக்குரிய நல் வழியும் கிடைச்சிடும். கால் ஒன்று அது கொஞ்சம் வெள்ளிதான். ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திக்கியடா. உடற்பயிற்சி நிறைய செய். இந்தா உன் உடல்நிலைகளையும் பக்குவப்படுத்தி நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன். நல்லா இருக்கும். வரலாம்ப்பா. இந்த எல்லாம் நல்லா ஆனந்தமாக நடக்கும். அடுத்து கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார்? பாப்பா. கேரளாவில் எந்த இடம் நீங்கள்? இன்னொரு தான். யாருண்ணே? என்ன உன்னுடைய வீட்டுக்கு போகிற இடத்துல ஒரு தேவி சேத்திரம் இருக்கா? நாகம் சம்பந்தமான கோயில்கள் அந்த பக்கம் உண்டா? கால் ஒன்றுப்பா. அப்படியா? கேட்டு யார்கிட்டயாவது போய் ஆரோஸ்கோப் பார்த்தியாப்பா? ஜாதகம் இன்னும் 2.25 வருடத்துக்கு இந்த கிரகங்கள் சரியில்லைங்கிற வார்த்தையை கேட்டிருப்பிய. சனி பகவானுடைய ஆட்சி இருக்கிறதுனால கழிந்த 4 ஆண்டு காலங்களாகவே கஷ்டங்கள், கடன்கள், சொந்த ஊரில் இருக்க முடியாமல் வேற எங்கேயாவது போய் சம்பாத்தியம் செய்யலாம்ங்கிற வேதனை துடிப்புகள் இவைகள்லாம் நடக்கும். வரக்கூடிய ஐப்பசி மாதத்தோடு அதெல்லாம் மாறப்போகுது. உனக்கு பணம் கிடைச்சா போதுமா? கடத்தை தீர்த்துருவோம். கேரளாவில் தான் இருக்க. உனக்கு லாட்டரி சீட்டு அடிக்கும். போ, நல்லாரு, ஜெயிச்சு வா. கருப்பசாமிக்கு மகள் பெண் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க. அக்காவா, நல்லா இருக்கியா? எங்கே இருக்கா உன் பொம்பளை பிள்ளை? என்ன செய்யணும் அவளுக்கு? கால் வந்துட்டு வா. வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களே? வாங்கோ. அப்படி நில்லுங்க. ஓய், நல்ல காலோட சும்மா அங்கே நின்றுட்டு வந்து நானே ஏமாளிப்பீங்களா? யாரு? மங்கடியா? இப்போ வரலாம். முருகப்பெருமான் வரார. முருகன் கோயில் எங்கே இருக்கு? வீட்டு பக்கத்தில் இருக்கோ? சரி. இப்போ உன் பிள்ளைக்கு நான் குழந்தை வரம் கொடுத்தா நீ சந்தோஷமாயிருவியா? பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைப்ப? காளீஸ்வரி பேர் வை. கால் வந்துட்டு வா. வரலாம், ஓடியா. இந்த எல்லா வெற்றியாக நடக்கும். தை மாதத்துலேருந்து குழந்தை ஜனனமாகும். காசு பணத்தோட கண்ணியமாயிரு. சாப்பிட்டு போ, அறவரையாக பெறாத. கால் வந்துட்டு வாப்பா. அடுத்து வஸ்து, சொத்துக்கள் சம்மந்தமாக பிரச்சனை உடையது யார்? வரலாம். என்ன வஸ்துக்கள் உங்களுக்கு? நிற்கலாம். அப்பா, அறுவை சிகிச்சை யாருக்கா ஆயிருக்கா? ஆப்ரேஷன்?
கண்ண முடிக்கா. குடும்பத்தில் ஒருத்தர் உன்னை விட்டு ரொம்ப பிரிஞ்சு ரொம்ப தூரமாக இருப்பார். அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவங்களால உதவி கிடைக்குமாங்கிற வேதனை இருக்குமே. கால் ஒன்று வரலாம். ஏன் இவர் கையை நான் பிடிக்கிறேன், எல்லாரையும் கையை பிடிச்சிக்கிடுறேன்னு ஏன் தெரியுமா அவங்களுக்கு? அவங்களுடைய ஜீவகாந்த ஆத்ம சக்தியை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான். புரிகிறதா? இப்போ இந்த கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தரணும். வேற என்னப்பா வேணும்? அந்த வழக்கில் உனக்கு வெற்றி உண்டு. ஓராண்டு காலங்கள் காத்திருக்க வேண்டும். இந்த கால் வலி இந்த வருஷத்திலே தீர்ந்துடும், வெற்றி ஆயிடுவேன். நல்லா இருக்கும், பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். காசு பணத்தை இழந்து ஏமாந்தீர்களா? கால் வந்துட்டு வாங்க. வஸ்து சொத்து கரெக்டு, நான் மாற்றிதான் போ. உட்கார்ந்தா எதிர்க்க முடியாதா? நீங்கள் நினைக்காங்க. மகன் ஒரு பெண்ணிடம் மாட்டிக்கொண்டான். இன்னொரு மகனை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டு வந்த மகள் அடுத்து நான் பார்க்குற தொழில் சரியில்லை, அதை எனக்கு வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க, தொழிலில் நஷ்டமும் வேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? அவங்க கனி கொடுக்கல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த மூத்த மகனை நான் உனக்கு வர வச்சு சேர்த்து தந்துருந்தேன். இவனை குவைத்துக்கு போகிற சொல்லுறது தான் சரின்னு உத்தரவு. அங்கே தான் உனக்கு உன்னுடைய நாலேஜுக்கு சரியாக இருக்கு. அதுக்கு வேண்டிய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி உன்னை வெற்றியாக்கி உன்னை நான் அங்கே அனுப்பி வைக்கிறேன். உங்களுடைய கடன்கள்லாம் திருந்து வெற்றியாக வாழ வைக்கிறேன். சரியாக 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்தமாக ஒரு வீடு வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருகிறேன். கால் போடலாம். அடுத்து வாப்பா, இந்தா ஜெயிச்சு வா, வெற்றி அடைவாய். இந்த அவன் மூத்த மகன் உங்கள்கிட்ட வந்து சேருவான், வெற்றி. இந்த காசும் பணமும் கண்குளிர தருகிறேன். திருச்சூர் யாருப்பா? திருச்சூர். உச்சைக்கு ஊன் கழிச்சு போகணும் கேட்டோ. வா வா வா, இந்தால வந்து நின்றுட. என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு. பஞ்சமுகா, ஏனப்பா காலதாமதம்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 6.25 ஆண்டுகளாகவே கடன்களும் மனவேதனையும் ரணக்குழப்பமுமா இருக்கும். எப்படியோ இந்த பக்கம் வந்து உயிர் பிழைப்பதற்கு அப்பப்போ தண்ணீர் ஊட்டியது போல கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து உன் குடும்பத்தை நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். முழுமையாக என்னுடைய பிரச்சனை எப்போ தீரும்? இதே ஓடிக்கிட்டு இருந்தால் இதுதான் என் வாழ்க்கையா கருப்பசாமி? நான் பிறந்து என்ன பிரயோஜனம்னு நீ கேட்குற. கால் எல்லாருமே இப்படி நினச்சிட்டு அந்த உலகம் எப்படிரா வாடும்? என்ன இந்தாப்பா, உனக்கு வரக்கூடிய கார்த்திகை தீபத்தோடு உன்னுடைய கடன்கள் கஷ்டங்கள்லாம் தீந்துடும். அதுவரை உனக்கு பணமும் தாரேன். அதுக்கு பிறகு நிறைய சொத்துக்களை தந்து உன்னைய வாழ வைக்கிறேன். ஒரு பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்புனானடா, படித்து முடித்து நான் அனுப்பி தாரேன். அதுக்கு வேண்டிய செல்வத்தையும் தாரேன், வெற்றி அடைவார். சற்று பொறுமையாக இரு. வெளுத்தவாவுக்கு வா, அசத்துக்கு போ. வாடா தம்பி, பட்டணம்தான் போகலாமடி பொம்பளே, பணங்காசு வாங்கலாமடி. அடி கட்டாணி முத்தே என் கண்ணாட்டி, நீயும் நீதான் பொண்டாட்டி வாடி. வாங்க எல்லாம். என்ன முன்னாடிங்கிறா? முன்னாடிங்கிறா இருக்கா? இப்போ வேணுமா உனக்கு?
அப்போ அவளை சண்டை போடும்போது உனக்கு தெரியலையே, கோபம் வரும்போது ஹூன்னு அடிச்சியே, அப்போ புத்தி வர வேண்டாம். கால் வந்துட்டுவான். பட்னியாக இருந்தால் தான் எருவு மாட்டுக்கு புத்தி வரும். எத்தனை ஹோட்டல் வந்துருச்சுடா, போய் துட்டு கொடுத்து சாப்பிட வேண்டியதானே. உட்கார். இப்படியெல்லாம் இருந்தா உன் குடும்பத்தை எப்படி வாழ வைக்கிறது? கண்ண முடுறா. உன் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களே, இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்களே. ஒரு தரம் என்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்து போகும்பொழுது ஒரு ஃபைனலான ரிசல்ட்டோடு வரணும்னு என்கிட்ட கேட்குறேன். கால் வந்துட்டு வா. சூப்பர்வைசர் ஒழுங்காக வேலையை பார்க்குறையா? எங்கே நிற்காரு? இந்த முறை ஒரு வாய்ப்பை கொடுத்து உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன். என்ன ஒன்று சேர்த்து தர்றது உன்னுடைய தனிமைக்காகவா, உன் துயரத்திற்காகவா, உன் வேதனைக்காகவா என்று கேட்டார். உன் மனது ஒரு பக்கம் வேதனைப்படுது, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிடுவோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் எதையும் மறக்கவும் முடியலை, மன்னிக்கவும் முடியலையே, எப்படி நான் தாக்கு பிடிச்சி வாழ போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. உண்மையா? மன்னிக்க போறியா, மறக்க போறியா? வேணும். கால் வந்துடுவா. அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. ஏன் கவலைப்படுறப்போ? உனக்கு எழுத்து நடக்க முடியலையா? என்ன செய்து? முட்டு ஆடாமல் சொல்லணும். முட்டு பிடிச்சிக்கிட்டு நடக்க முடியலையா? முட்டு மடக்க முடியுமா? நீட்ட முடியுமா? கிழக்க பார்க்க இரு. நீங்கள் அங்கிட்டு போங்க. அந்த காலை நீட்டுக்கா. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. வாங்க உட்காருங்க. நிறைய செல்வங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்கிறீர்களே, சட்டப்படி கூட சில குற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலைமையை அடைந்தீர்களே, உண்மையா இல்லையா? தொழிலாலும் நண்பர்களாலும் பாதிக்கப்பட்டீர்களே. கால் வந்துட்டுவாங்க. மணி எத்தனடா? வரலாம். உன் பையனுக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? 1.25 வருஷங்களாக கோடிகளை துளைத்து வேதனைப்பட்டு வந்திருக்கிய. இப்போ உன் பையனுக்கு காலங்கள் சரியில்லாத ஒரு வேதனை இருப்பதனால அவன் விஷயத்திலையும் தொழிலில் நஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? 3 மாத கால அவகாசத்தில் எல்லாம் ஜெயிச்சு தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போப்பா. வா, பக்கத்தில் வரணும். கர்மதாமிக்கு இந்தாமலே உனக்கு பணத்தை தங்க வைக்கிறேன், செய்தார். நல்லா. அடுத்து திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? குழந்தை கேட்டு வந்தது யார்? குழந்தை யாருக்குக்கா குழந்தை? யாரெல்லாம் வந்திருக்கிய? அங்கே நில்லுக்கா. இன்னொரு கால் வந்துட்டு வாப்பா. மஞ்சா மஞ்சா வா. உன் பேர் என்னையா? பிள்ளைக்கு என்ன செய்யணும்? ஏன் அந்த பொண்ணு தான் வேணும்னு ஏன் முடிவுக்கு வந்தீங்க? எல்லாருமே உங்கள் ஏரியாவில் இதே முடிவு எடுக்கிறீங்களே, தப்புனா அது. கால் விட்டுவாங்க, எந்திரிச்சு நீட்டாக விட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மகனுடைய அம்சத்துப்படி திருமணம் இப்போ நடக்கிறதுக்கு இன்னும் 6 மாத கால அவகாசம் இருக்குப்பா. அதுக்கு முன்னே அவங்கள சம்மதிக்க வச்சு வெற்றியாகி இருந்தால் போதுங்களா? இந்தா பௌர்ணமிக்கு வந்து சேர், வெற்றி உண்டு. குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் வாமா.
உன் வீட்டுக்காரங்க வர சொல்லுங்க. உங்களுக்கு யாருக்குமா குழந்தை? கால் வந்துட்டு வா. ஊரங்கு ஊரங்கு இது நான் கால்லாம் வலிக்க. சொந்த ஊர் கோயம்புத்தூரா உங்களுக்கு? கோயம்புத்தூர். சுளமாடசாமி வந்து நிற்கார, அதான் கேட்டேன் நான். கோயம்புத்தூரில் சுளமாடசாமியே கிடையாது. உங்களுக்கு சுளமாடம் உண்டுல? கால் வந்துப்பாங்க. முத்துமாலை அம்மாவை போய் பார்த்து கும்பிட்டியாளப்பா. குரங்கரி முத்துமாலையை பார்த்தீங்களா? முன்னால் போயிருக்கீங்களா? வாங்க. ஆத்தங்கரில் சோறு பொங்கி தின்னீங்களா? கால் வந்துட்டாங்க. வரலாம் வா. குழந்தை வரத்துக்குரிய சக்தி உன்னுடைய உடலில் குறை என்று உனக்கு சொன்னது யாரப்பா? யார் சொன்னா? ஆம்பளை பையன் பிறப்பான், சுடலேஸ்வரன்னு பேர் வச்சுக்கோ. என்ன பேர்? உங்கள் சாமியுடைய பேர். அவர் தான் வந்து கொடுத்துருக்காரு இந்த வரத்தை. இந்தா நல்லா இருப்பேன். வரக்கூடிய சித்திரையிலிருந்து குழந்தை ஜனனமாகும். பற்றி அடைந்து போய் கர்மசாமிக்கு வெற்றிவேல் அது வீரவேல். பாராமுகமாய் இருப்பவருக்கு பழனி ஆண்டவன் துணை கொடுப்பாரம்மா. வருக. யாருக்கு வேணும் குழந்தை? பையனும் மருமகளும் அடிக்கடி சடைச்சுக்கிடுறாங்களே, எதுக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாத மாதிரி அவங்க அங்கே பார்க்க இவன் இங்கே பார்க்க பாராமுகமாக இருக்கிறார்கள் என்பது வாக்கு. புரிகிறதா? கால் வந்துட்டு வா. இன்னையிலிருந்து 7வது மாதத்தில் குழந்தை ஜனனமாகும். ஆம்பளை பையன் பிறப்பான். பழனி ஆண்டவன் பேர் வச்சுப்பான். வெற்றி உண்டு. வேற என்ன வேணும்? வீடு 1 2 3 4. இந்த தை மாதத்துலேருந்து வீட்டை கட்டிக்கா. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு வத்தலை குண்டு. நலம் தரும் நாயகனே சிவசக்தி விநாயகனே. உன் தம்பி வரல? தனியாக பார்க்க போகிறானோ? கண்ணாடி வச்சா? எத்தனை வயசு? அப்படியா? கையை உடனே கொடுக்கியா? அப்புறம் விளக்கம் சொன்ன புரிஞ்சுக்கிட்டியோ? கண்ணமுடைய கொலஸ்ட்ரால் 69% இருந்துச்சா முதல்ல? அதனால தான் ஸ்டெண்ட். ஒரு ஸ்டெண்ட் தானே. கால் வந்துட்டு வா. யார் இந்த குழந்தை கரையுது விடே? இப்போ என்னம்மா செஞ்சு தர்றோம் குட்டி பிள்ளைக்கு? அதாவது நீ இதயம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவள். உண்மைகளை சொல்லவும் செய்யணும், உன் உள்ளத்தை காப்பாற்றவும் செய்யணும். பலவீனமாக இருக்கிற உன்னை படபடப்பு வர வச்சிடவும் கூடாது. இரண்டுக்கும் இடையில் என்ன சொன்னால் சரி வரும்னு நான் தானே யோசிக்கணும். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. நீ உட்கார். உலகமெனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன். அதில் உரிமையுடன் பாடுவதில் தான் உங்களில் ஒருவன்.
இப்போ நடிப்புக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு வண்டி. அவனை வர வச்சு சேர்ந்து வாழ வச்சு தந்தா போதுமா? முருகப்பெருமானா அவதாரம் எடுக்க தயாராக இருக்கிறானே, என்ன செய்வது? என்ன சொன்னேன்? இந்த கோயிலை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டியோ? இவர் இந்த வார்த்தையை சொன்னால் இதுதான் அர்த்தம் அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டியா? சரி, ஓகே. உன் வாழ்க்கைக்கு பங்கம் இல்லாமல் நல்லா வாழ வச்சு தந்தா போதுமா? குழப்பமில்லாமல் ஆக்கித்தாரேன். என்னைக்கும் உனக்கு ஆறுதலாக இருக்க வைக்கிறேன். யாருக்கும் கிடைக்காத வரமாச்சே இந்த உலகத்தில். கண்ணை முடிக்கா சொல்லுமா. ஆண்டவன் அறிய உனக்கு செய்வன கோளாறே கிடையாது. உன்னுடைய உடலில் மூச்சு குழாய் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் நீக்கி உன்னை வெற்றியாக்கி தரேன். தைரியமாயிரு. இனிமேல் அந்த இரத்தப்போக்கு இருக்காது. வெற்றி அடையலாம். 3 முறை என்னை நீ பார்க்க வர வேண்டும். கர்மசாமிக்கு உடல்நிலைகள் சம்பந்தமாக மீண்டும் நின்றுக்காங்க. நீங்கள் உட்காருங்க. 2 கட்டா நேரில் எல்லாரும் வாரீர்கள். நீங்கள் நின்றுக்காங்க. உடலில் நரம்பு நீர் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கும். செய்வன விவன கோளாறுகள் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தில் உண்டு. எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை பற்றி சிந்திக்காத மனிதனே கிடையாது. உண்மையா இல்லையா? மனிதனே கிடையாது. எல்லா பக்கமும் இருக்குது. மனசு எங்கேயெல்லாம் இருக்கோ அங்கேயெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது. இது கிரக நிலைகளால் 3.5 ஆண்டு காலங்கள் இந்த பாதிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா? ஆமாம். இதை சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? மகளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அகிலாண்ட ஈஸ்வரின்னு பேர் வச்சுக்கோ. வெற்றி உண்டு. குணமாக்கி தரேன். வெற்றியாக்கி தரேன். பிரச்சனை இருக்காது. 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போங்க. அது பிற பேசுவோம். அதான் பிற பேசுவேன். கர்மசாமிக்கு வத்தலகுண்டு எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார்? வாப்பா. நீயுமா? இது யாரு? இது யாருடா? நைனா. ராபன் சித்தப்பா. சின்ன நைனா. கால் வாங்க நைனா. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஆஸ்தியும் செல்வமும் இப்பொழுது இல்லாத வேதனை உண்டு. இப்போ 6.25 ஆண்டுகளாக நடத்துகிற தொழிலில் போட்டி பொறாமையால் இழப்பும் சொத்துக்கள் இழப்பும் மனவேதனையும் நடந்துருக்கும். வீட்டில் ஒரு பெண்ணடியாளுடைய உடல்நிலைகளில் பாதிப்பும் மனக்குழப்பமும் நடக்கும். இருக்கா? இப்போதைக்கு உன்னுடைய டாக்குமெண்டெல்லாம் வேறு இடத்துல மாட்டி தவிக்கும். என்ன? இப்போ ஓராண்டுகளுக்குள் வேறு தொழில் ஆரம்பிக்கிறோங்கிற சிந்தனை உண்டு. அதுக்குரிய செல்வம் இல்லை. அதுக்குரிய வழியை வகுத்து தர வேண்டும் கருப்பசாமி என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? உன் பையன் படித்து வெளிநாட்டுக்கு போவான். இந்திய அரசில் அவனுக்கு வேலை இல்லை. வெளிநாட்டில் செல்வம் திரட்டி வருவான். சிறப்போட வாழ வைப்பேன். நல்லா. உனக்கு என்னடா வேணும் தம்பி? நல்ல வேலைக்கு என்ன படிச்சிருக்க? அப்படியா? 1 2 3 4 5 6 பாஸ்போர்ட் எடுத்துக்கா. வேலை உண்டு. வெற்றி உண்டு. சென்று வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? ஆமா. கல்யாணம் முடிச்சியாத்தா? உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? கால் விட்டு வா. வரலாம். ஈஸ்வரி, நீ எந்த ஊரில் இருக்க? நான் கோயம்புத்தூரை கூப்பிட்டு நீ கொடைக்கானல் வந்துடலன்னா என்ன அர்த்தம்? வத்தலகுண்டுக்கும் கொடைக்கானலுக்கும் அங்கேருந்து நேராக மலையில் 27 கிலோமீட்டருக்கு மேலே போகலாம். உங்கள் ஊர் வந்துடும். அதானே? அப்படி மேலே போன உடனே ஒரு மலைச்சரிவு, இடது பக்கத்தில் 2 3 கடைகள் இருக்கும். அதுக்கு உள்ளே போனால் தான் உங்கள் வீடு. சரிண்ணா? கால் வந்துடும். கொடைக்கானல் வரலாம்.
விசாரணை என்ன கேள்வி? அவன்டா வா. என்ன விஷயம்? அந்த ஏரியாவில் போலீஸ் வந்து விசாரிச்சுது. அது என்னது? உன் வீட்டுக்கு இல்லை, அந்த ஏரியாவில்னு சொன்னேன் நான்.